ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம தத்துவங்களின் தொகுப்பை பார்த்துட்டே வரோம். அதில் வசிஷ்டர்கிட்ட சொல்கிறதா வர வார்த்தையை நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அடுத்தும் பெரிவாளும் ராஜதந்திரிகளும் மந்திரிகளும் வசிஷ்டர்கிட்ட சொல்கிறதா வரக்கூடிய வார்த்தை தான். அரசன் இல்லாத ராஜ்யம், தண்ணீர் இல்லாத நதி, செடிகளற்ற காடு, மடியற்ற பசு, அரசனே மக்களுக்கு தாய் போன்றவன், அரசனே அவளுக்கு தந்தை, அரசனே அவளுக்கு நன்மை புரிகிறவன், அரசனே சத்தியம், அரசனே தர்மம், நன்மை தீமைகளை வகுத்து பிரித்து ஒழுங்குமுறையை நிலைநிறுத்தி, இதெல்லாம் அரசன் இல்லாட்டாக்கா உலகமே இருள் சூழ்ந்ததாக மாறிடும் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க வசிஷ்டர்கிட்ட. அடுத்து பரதன் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்கிறதா வருது ஒரு வார்த்தை. கழுத பூட்டின வண்டியில் ஏறி ஒருத்தன் போகிற நிகழ்ச்சின்றது கனவுல வந்தாக்கா அந்த மனுஷனுடைய சிதையிலேருந்து வெகு சீக்கிரம் புகை கிளம்பும் அப்படின்னு பரதன் தன் நண்பர்கள்கிட்ட சொல்கிறதா வருது. அதே மாதிரி பரதன் கைகேயி தேவி கிட்ட சொல்கிறாங்க, தர்மத்தை அறிஞ்சவனுக்கு மூத்த சகோதரன் தான் தந்தையாரான் அப்படின்ற வார்த்தையை பரதன் சொல்கிறார். அடுத்து பரதன் கௌசல்யா கிட்ட சொல்கிறதா வருது ஒரு மிக நீண்ட வார்த்தை. உறங்கின்னு இருக்க பசுவை காலால் எட்டி ஒத்துச்ச பாவம், முறையாக ஆட்சி புரிஞ்சுன்னு இருக்க அரசனுக்கு தீமை செஞ்ச பாவம், வேலையாள்கிட்ட வேலையை வாங்கிட்டு கூலியை கொடுக்காமல் இருக்கிறவன் செய்கிற பாவம், மக்கள்கிட்ட 1/6 வசூலிச்சுட்டு அவைகளை பாதுகாக்காமல் விடுற அரசன் செய்கிற பாவம், போர்க்களத்தில் யுத்த நெறிகளை மீறவன் செய்கிற பாவம், நண்பனுக்கு துரோகம் செய்கிற எண்ணம் கொண்டவன் அடையிற பாவம், பெரிவாளை பற்றி அவதூறு பேசுகிறவன் அடையிற பாவம், தன் மேலே நம்பிக்கை வச்சு தாங்கிட்ட ஒருத்தன் ஒப்புண்ட தவிர வெளியே சொல்லிடுறவன் அடையிற பாவம், நன்றி கெட்டு இயங்குறவன் அடையிற பாவம், மனைவி மக்கள் பணியாட்கள் இவாகிட்ட தராமல் தான் மட்டுமே நல்ல உணவை உட்கொள்கிறவன் அடையிற பாவம், குழந்தைய கொன்ன பாவம், வயோதிகனை கொன்ன பாவம், தன்னை சார்ந்தவாளை காப்பாற்றாமல் விட்ட பாவம், அரக்கு தேனு மாம்சம் இரும்பு இவற்றை விற்று தன்னை சார்ந்திருக்கவாளை காப்பாற்றுறவன் அடையிற பாவம், யுத்தத்தில் புறமுதுகு காட்டி ஓடுறவன் அடையிற பாவம், விடியற்காலையிலையும் மாலையிலையும் தூங்குறவன் அடையிற பாவம், பிற உடைமைகளுக்கு தீயிடுறவன் அடையிற பாவம், நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறவன் அடையிற பாவம், பசு கன்றை ஈந்து 10 தினங்கள் முடியாமல் இருக்கும்போதே அந்த பசுக்கிட்ட பால் கறக்கிறவன் அடையிற பாவம், தன்னுடைய மனைவியை விட்டுட்டு பிறர் மனைவியை நாடுறவன் அடையிற பாவம், நீர்நிலைகளை அசுத்தப்படுத்துகிறவன் அடையிற பாவம், தாங்கிட்ட உதவியை நாடி வரவாளுக்கு பொய்யா வாக்களிக்கிறவன் அடையிற பாவம், இவா கிட்டேயே 2 பேர்கிட்ட வாக்குவாதம் நடக்கும்போது நியாயம் தெரிஞ்சு கூட பாரபட்சமாக நடந்துக்கிறவன் அடையிற பாவம். இந்த சொல்லப்பட்ட பாவங்கள் ராமருக்கு காட்டுக்கு போகணும் அப்படின்னு விரும்பினவன் சென்று அடையட்டும் அப்படின்னுட்டு பரதன் கௌசல்யா கிட்ட சொல்கிறதா வருது. அடுத்து பரதன் சத்ருக்னன் கிட்ட சொல்கிறதா வருது. படைக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாத்துலேயும் துன்புறுத்தலுக்கு உட்படுத்த தகாதவர்கள் பெண்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். அதே ராமர் பரதன்கிட்ட சொல்கிறதா வருது ஒரு வார்த்தை. அறிவற்றவா 1000 பேரை காட்டிலையும் அறிவுள்ளவன் ஒருத்தன் சிக்கலான நேரங்களில் பெரும் உதவியாக இருப்பான். அறிவற்றவா 10,000 பேர் இருந்தால் கூட சரி, அவகிட்ட எந்த உதவியும் கிடைக்காது. மனசில் உறுதி, எண்ணத்தில் தூய்மை, காரியத்தில் நிறைவேற்றுறதுல சாமர்த்தியம், இதை கொண்ட ஒரு மந்திரி அரசனுக்கு புகழ் சேர்த்து கொடுப்பான் அப்படின்னுட்டு ராமர் பரதன்கிட்ட சொல்கிறார். அடுத்த வார்த்தையும் ராமருக்கும் பரதனுக்கும் இடையே தான். செல்வத்திலேயே நாட்டம் வச்சுட்டு மக்களுக்கு தீங்கழிச்சு கெட்ட வழியில் பார்க்குறதுல நிபுணனாக இருக்கக்கூடியவன் அடக்கப்படலைன்னாக்கா அது பேராபத்தில் முடியும்னு ராமர் பரதன்கிட்ட சொல்கிறார். அடுத்த வார்த்தையும் அவளுக்குள்ள தான். ஊழல்களுக்கு ஊழியம் பண்ணுறவாளுக்கு ஊழியத்தை அழிக்கிறதுல காலத்தை மதம் நகர்ந்ததுனாக்கா அவளுடைய விஸ்வாசம் கெட்டுடும் அப்படின்னுட்டு ஊழியர்களுடைய ஊழியத்தை பற்றி ராமர் சொல்கிறார். அடுத்த வார்த்தையும் அவள் 2 பேருக்குள்ள தான். ஒரு அரசன் மற்ற மன்னர்களுக்கும் 18 அதிகாரிகளுக்கும் தன்னுடைய 15 அதிகாரிகளுக்கும் ஒற்றர்கள் மூலம் கண்காணித்து வச்சுக்கணும் ஒரு அரசன் அப்படின்னுட்டு சொல்கிறார். அதில் 18 அதிகாரிகள் அப்படின்னு ராமாயணம் குறிப்பிடுறவா மந்திரி, குலகுரு, இளவரசன், படைத்தலைவன், அரசனின் உத்தரவுக்கேற்ப தண்டனைகளை நிறைவேற்றுறவன், மலை, காடு, நீர் ஆகியவற்றால் அமைந்துள்ள அரண்களை நிர்வகிக்கிறவன், ராஜ்யத்தின் எல்லையை காக்கிறவன், சிறைச்சாலையை நிர்வகிக்கிறவன், பொக்கிஷ நிர்வாகி, அரசனின் உத்தரவுகளை அறிவிக்கிற அதிகாரி, வழக்குகளை விசாரிக்கிறவன், நகர சோதனையை நிர்வகிக்கிறவன்,
பங்காளிகளின் சண்டையை தர்மசாஸ்திரப்படி தீர்த்து வைக்கிறவன், படை வீரர்களுக்கு ஊதியங்களை விநியோகிக்கிறவன், படை வீரர்கள் நீங்களாக மற்றவாளுக்கு ஊதியங்களை விநியோகிக்கிறவன், அந்தப்புற நிர்வாகி, அரச சபையை நிர்வகிக்கிறவன், கோட்டை வாயிலுக்கு பொறுப்பாளி. இவா தான் 18 அதிகாரிகள்னு சொல்லப்படுறவா. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராம் சந்திர பரபிரம்மணே நமஹா.